அந்த கசப்பு அப்படிங்கிற ஒரு சுவை மீது நம்ம ஒரு பிரியத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, 6 சுவையும் ஆக சிறப்பு தான். ஆனா எல்லா சுவையும் எல்லா காலத்துக்குமானது கிடையாது நண்பர்களே, நல்லா புரிந்து கொள்ளணும். 6 சுவை சமச்சீர் உணவுன்னா நோயர் அளவு பார்த்து தான் சுவையை கொடுக்கணும். இனிப்பு உப்பு இனிமேலாம் குறைச்சி ஆக வேண்டிய காலம். அது எவ்வளவு பெரிய, எனக்கு சர்க்கரை வியாதிலாம் கிடையாது சார், எனக்கு ரத்த கொதிப்பு கிடையாது சார், எனக்கு கிடையாதுனாலும் உனக்கு இனிப்பு கிடையாது, வேண்டாம். இனிப்பை குறைத்துக் கொள்ளணும், உப்பை குறைத்துக் கொள்ளணும். தூக்கி நிறுத்த வேண்டிய சுவை 2 கசப்பும் துவர்ப்பும் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வாரத்தில், ஞாயிற்றுக்கிழமை போன ஒரு வாரத்தில் எத்தனை பேர் கை தூக்குங்களேன், எத்தனை பேர் தினசரி, என் கேள்வி ரொம்ப தெளிவு, தினசரி ஏதாவது ஒரு உணவு கசப்பாக சாப்பிட்டு இருப்போம்னு யோசிங்க. யாராவது கை தூங்க. இருக்காது. அன்னைக்கு ஒருத்தர் கசப்பா எங்க வீட்டில் பாவக்காய் இருக்குல்ல, அந்த பாவக்காய் எங்க வீட்டில் செஞ்சிருக்காங்க, இருந்தாங்க அப்படி கொடுத்தாங்க. பாவக்காய் சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பா இருந்துச்சு. பார்த்தீங்களா சார், எங்க வீட்டு பாவக்காய் எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு, நான் எங்க வீட்டில் அவ்வளோ அழகா செய்வாங்க. நாங்கள் அந்த பாவி அதில் சர்க்கரையை போட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா முறுக்கி பாவக்காவை சாகடிச்சுட்டான். பாவக்காய்னா அது கசப்பாக தான் இருக்கணும். ஏன் நம் மனம் கசப்பை ஏற்க மறுக்கிறது? கசப்பான சுவையை நாம ஏன் பழக மறுக்கிறோம்? கசப்பு இருக்கிறதுலே ஆக சிறந்த சுவை மருத்துவ ரீதியா. நான் சும்மா பிரீச்சிங்கா பேசல. இனிப்பு உப்பு காரம் சுவை இது எல்லாத்தையும் நாங்கள் போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். தண்ணியில் சிலது கரையும், அமிலத்தில் சில இது கரையும், ஆல்கஹாலில் சிலது கரையும், பென்சீனில் சில இது கரையும், சூப்பர் கிரிட்டிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷனில் கரையும். இப்படிலாம் கரைச்சி அந்த சத்துக்களை பிரித்து, அந்த சத்துக்களை அதில் ஆல்கலாய்டு இருக்கா, ஃபிளாவனாய்டு இருக்கா, டெர்பனாய்ட்ஸ் இருக்கா, அதில் என்னெல்லாம் சத்து இருக்குன்னு பார்த்தா அத்தனை சத்துக்களும் நிறைந்து இருக்கிறது கசப்புல தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இனிப்பில் குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்கும், பட் இதில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. ஏன் நிலவேம்பு குடிநீரை உலகமே கொண்டாடுகிறது? நிலவேம்பு குடிநீரை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதில் இருக்க கசப்பு. சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பஞ்சதிக்தம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். பஞ்சதிக்தம்னா 5 கசப்பு. எவ்வளவு பெரிய தோல் நோயா இருக்கட்டும், கரப்பான் வருது, காளாஞ்சகப்படை வருது, லைக்கன் பிளானஸ் வருது, டெர்மடைட்டிஸ்ல பல வெரைட்டி இருக்கு. எங்களுடைய முதல் தேர்வு கசப்பு தான். பஞ்சதிக்தம் 5 கசப்பு. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நிலவேம்பு, மலைவேம்பு, கரிவேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு, 5 வேம்பு. இதான் நாங்க தமிழ்ல சொல்றோம். ஆயுர்வேதத்துல இந்த 5க்கும் ஆயுர்வேத பேர் சொல்றான், சான்ஸ்கிரிட்ல அவ்வளவுதான். இந்த 5 வேம்பும் சேர்ந்து கசப்பா காய்ச்சி அழகா அதை நெய்யில காய்ச்சுவாங்க. பஞ்சதிக்த கிருதம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றான். நாங்க பஞ்ச கசப்பு என்று சொல்கிறோம், 5 கசப்புன்னு சொல்றோம். அந்த கசப்ப பல நோய்களுக்கு அது வேலை செய்யுது. முதல்ல எனக்கு தெரியாது. நான் முன்னாடி ஒரு சித்த மருத்துவரா அந்த கசப்பு நல்லா வேலை செய்யும் கொடுத்தேன். இன்றைக்கு பல ஆய்வறிஞர்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க, சார் கசப்பு மட்டும் தான் சார் ஆன்டிபாடிஸை சப்ரஸ் பண்ணி வைக்கும், கசப்பு மட்டும் தான் ஆட்டோ இம்யூனுக்கு நல்லா இருக்கும், கசப்பு மட்டும் தான் வைரலுக்கு நல்லா இருக்கும், பேப்பர் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே. பெரிய பெரிய ஆய்வு முடிவுகள், பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்றதெல்லாம் பின்னாடி வரட்டும், அப்புறம் அது கமர்ஷியலைஸ் ஆகி ப்ராடக்ட் ஆகிறோம், அதெல்லாம் வேற. நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய கசப்பை முதல்ல நம்ம சாப்பிடுவோமே, கருவேப்பிலை சட்னியை தினம் அரைப்போமே, நிலவேம்பு கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்போமே, இந்த கசப்பான இருக்கிற பாவக்காய், கோவக்காய், வெந்தயம் அதை எடுத்துக்கொள்வோமே, அதை யார் தடுக்க போகிறார்கள்? நம் அன்றாட உணவில் கசப்பும் துவர்ப்பும் கொடிகட்டி பறக்கணும், இனிப்பு உப்பும் குறைக்கணும். இன்னைக்கு காலையில் ஒரு பையன் கேட்டான், அதே பேச்சு, சார் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க உப்பை குறைக்கணுங்கிறீங்க. நான் அவனை கேட்டாடி, அதையே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. நீ உப்பு கொஞ்சமா சாப்பிட்றோம். நம்ம உலகம் சொல்லி இருக்கிறது, உலக சுகாதார நிறுவனம் சொல்றது, ஒரு நாளைக்கு தேவையான உப்பினுடைய அளவு 4 கிராம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா, 4 பேர் இருக்க வேறில் உப்பு பாக்கெட் வாங்கினா 1 கிலோ ஒரு மாதத்தில் பல வீடுகளில் காலியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றான் ஒரு மாசத்துக்கு. வகுத்தல் 30ஆல வகுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 8-8.5 கிராம் சாப்பிட்றாங்க ஒரு ஆள் உப்பு பாக்கெட் மட்டும். 8 கிராம் நேரடி உப்புனா வெள்ளரிக்காயில் இருக்கிற உப்பு, கீரையில் இருக்கிற உப்பு, கோல்கேட் பேஸ்டில் இருக்கிற உப்பு, இப்படி எல்லா உப்பும் சேர்ந்துட்டே தானே இருக்கும் நமக்குள்ள. அவ்வளவு உப்பு சேர்றதனுடைய விளைவு நம்ம ஊர் சர்க்கரை நோயாளிகள்ல தான் நிறைய பேர் சிறுநீரக நோயாளியாக மாறுறாங்க மற்ற நாடுகளை விட. ஏன் தெரியுமா? இயல்புலேயே மருத்துவ ஆய்வு சொல்வது என்னன்னா, இந்தியர்களுக்கும் ஆசிய இனத்தவருக்கும் நம்முடைய நெஃப்ரான்கள், நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய ஃபில்டரோட அளவு மேற்கத்திக்காரனை விட குறைவு. நம்ம ஃபில்டரே கொஞ்சம் வீக்கு. ஃபில்டரே வீக்கா இருக்கும்போது நம்ம உப்பை குறைக்கணும். வெளிநாட்டில் இருக்கவனை விட உப்பு குறைக்கணும். தலைகீழா உப்பை கூட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்.
நண்பர்களை நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் உணவை பொறுத்தவரைக்கும். ஸோ உப்புக்களை குறை. இந்த மட்டும் உப்பா? பிஸ்கட்ல உப்பு, கேக்ல உப்பு, எல்லாத்துலயும் ப்ரிசர்வேட்டிவ், எவ்ரிதிங் உப்பு தான். ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எடுத்து அது உப்பு இல்லாமல் செய்ய முடியாது. சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் நைட்ரேட், மோனோசோடியம் குளூட்டமேட், பட்டியலிடலாம். பொட்டாசியம் புரோமைட், இதெல்லாம் சேர்க்காம வராது. அப்போ துளி துளியாக சேரக்கூடிய உப்புக்கள் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அப்போ ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வேணும். என்னுடைய குழந்தைகள், என் வீட்டில் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள் தலையிடக்கூடாது என்று நினைத்தால் நம் உணவுல இப்படியான ஒரு கட்டுப்பாட்டை, இனிப்பு உப்பை குறைத்து, புளிப்பு காரத்தை மிதமாக வைத்து, கசப்பு துவர்ப்பை உயர்த்தணும். அப்படி ஒரு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும்.